வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறது வந்து எப்படி எங்களோட இமேஜஸுக்கு எங்களோட பாடிக்கு வந்து பாடி டேட்டூஸை வந்து அப்ளை பண்ணலாம்னு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். எங்களோட பாடியில் டேட்டூஸை வந்து எப்படி கீறலாம்னு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு எங்களுக்கு தேவையானது வந்து ஒரு இமேஜ் ஒன்று தேவை. அடுத்து வந்து எங்களுக்கு டேட்டூ டிசைன் வந்து தேவை. இதை நாங்கள் வந்து விக்டர் ஆர்ட்னு சொல்லுவோம். இந்த விக்டர் ஆர்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். விக்டர் இமேஜஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டூட டிசைன் வந்து கிடைக்கும். இதில் தான் நாங்கள் எங்களோட பாடிக்கு வந்து நாங்கள் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து ஒரு டேட்டூ டிசைன் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து டேட்டூட டிசைனை வந்து நாங்கள் காப்பி பண்ணி எடுப்போம் எங்களோட இமேஜுக்கு. எடிட், காப்பி மெர்ஜ்ட், எங்களோட இமேஜில் போய் எடிட், பேஸ்ட். ஓகே, எங்களுக்கு இப்போ இந்த இமேஜை தான் தேவை. நாங்கள் வந்து லேயர், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நாங்கள் வந்து சின்ன சைஸில் எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட இமேஜை வந்து சைஸ் வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து இந்த பின்பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ வந்து டேட்டூவை வந்து அப்ளை பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்படியாக நாங்கள் வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும்டா பார்த்தீங்கன்னா சரியாக முதுட நடுவுக்கு நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஓகே, எடுத்துகிட்டு இன்டர் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்போம். பெருசாக ஓகே. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓரங்களில் வந்து விக்டர் ஆர்ட் வந்து போயிருக்குது. இதை நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுடைய லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ரீஸ்டரைஸ் லேயர், ரைட் கிளிக் ரீஸ்டரைஸ் லேயர் கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட் ஒன்று இருக்குது, ஃபில்டர் லிக்யூஃபை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இப்போ நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ப்ரஷ் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கொள்வோம். ஓகே, எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வெளியால் போயிருக்கிறத வந்து வேணும்னா டெலிட் பண்ணியும் விடலாம்.
இல்லாட்டி நாங்கள் வந்து அதை உள்ளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ப்ரீவியூ பார்ப்போம். பார்த்தோம்னா கொஞ்சம் இங்கால வழியால் போயிருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா ஜூம் பண்ணிவிட்டு ரேசரால் வந்து இதில் வந்து கிளியர் பண்ணிக்குவோம். தேவையில்லாது. ஓகே, இப்போ பார்த்தோம்னா டேட்டோ வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்குது. இதை நாங்கள் வந்து ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து லேயரில் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்குது. இதை நாங்கள் வந்து மல்டிப்ளேக்கு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ஒப்பாசிட்டியை வந்து கொடுத்தோம்னா ஸ்கின்னோட சேர்ந்த மாதிரி ஓகே. இப்போ வந்து திரும்ப என்ன பண்ண நாங்கள் இன்னும் ஃபைனாக நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஃபில்டர் நாய்ஸை வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக டேட்டோ கூறுற போலவே எங்களோட இந்த இமேஜுக்கு வந்து நாங்கள் டேட்டோவை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இதை வந்து எங்களோட இமேஜஸுக்கு நாங்கள் வந்து செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரமணன். நாங்கள் வந்து இன்னொரு ஃபோட்டோஷாப் டியூட்டரில் வந்து சந்திப்போம். நன்றி.